இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. எந்த இணைப்பு அப்படிங்கறதோட என்ன செய்யணுங்கிறது வந்து இன்னும் தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கேன். எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட விசிகாவின் துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா, மன்னராட்சி ஒழிக்கப்பட வேண்டும், 2026 மக்களாட்சி வர வேண்டும், பிறப்பால் ஒருவர் முதலமைச்சராக உருவாக்கப்படக்கூடாது என பேசியது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியதோடு பேசுபொருளாகவும் மாறியது. 2026 தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும். ஆதவ் அர்ஜுனாவின் இந்த பேச்சு திமுகவினர் மத்தியில் கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. குறிப்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டில் மன்னராட்சி நடக்கவில்லை, மக்களாட்சிதான் நடக்கிறது என்ற அறிவு கூட இல்லையா அந்த ஆளுக்கு என ஆதவ் அர்ஜுனாவை கடுமையாக விமர்சித்திருந்தார். மக்கள் தேர்ந்தெடுத்து முதல்வர் அந்த அறிவு கூட இல்ல அந்த ஆளுக்கு. இதன் தாக்கம் ஆதவ் அர்ஜுனாவின் இடைநீக்கத்திற்கு வழிவகுத்தது. ஆதவ் அர்ஜுனாவின் அண்மை கால செயல்பாடுகள் கட்சி நலன்களுக்கு எதிராக இருப்பதாக கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் தலைமையின் கவனத்திற்கு கொண்டு வந்ததன் காரணமாக அவரை 6 மாத காலம் இடைநீக்கம் செய்வதாக திருமாவளவன் அறிவித்தார். அவர் தலைமையை மீறி பேசுறாரா, அப்ப தலைவர் அவருக்கு ஏன் நடவடிக்கை எடுக்க தயங்குறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகுது இல்லையா? இந்த மாதிரியான நம்பகத்தன்மைக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அது அமைந்திருக்கிறது என்பதைத்தான் நான் சுட்டிக்காட்டுகிறேன். திருமாவின் கையெழுத்திட்ட துணை பொதுச் செயலாளர் என்கிற பொறுப்பு கடிதம் கிடைக்கப்பெற்ற போது என்ன மனநிலையில் இருந்தேனோ அதே மனநிலையில் தலைவரின் கையெழுத்தோடு வெளியாகியிருக்கும் இடைநீக்கம் கடிதத்தையும் எதிர்கொள்கிறேன் என ஆதவ் அர்ஜுனா கூறினார். இடைநீக்கத்திற்கு பின்பும் திமுகவை ஆதவ் அர்ஜுனா தொடர்ந்து விமர்சனம் செய்து வந்தார். இந்த நிலையில் விசிகாவில் இருந்து தன்னை முழுமையாக விடுவித்துக் கொள்வதாக ஆதவ் அர்ஜுனா அக்கட்சியின் தலைவர் திருமாவளவனுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் விசிகாவின் வாய்ஸ் ஆப் காமன் என்ற தேர்தல் வியூக வகுப்பாளராக பணியாற்ற தொடங்கி கட்சியின் அடிப்படை உறுப்பினராக இணைந்த தனக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டதாகவும் அந்த பொறுப்புகளோடு கடந்த 2 ஆண்டுகளாக அர்ப்பணிப்போடு கட்சி பணியாற்றியதாகவும் தெரிவித்திருக்கிறார். சாதிய ஆதிக்கத்தால் காலம் காலமாக புறக்கணிக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கில்தான் விசிகாவில் தன்னை இணைத்துக் கொண்டதாக கூறியுள்ள ஆதவ் அர்ஜுனா, விசிகாவின் கொள்கைகளிலும் நிலைப்பாடுகளிலும் தனக்கு எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை, குறிப்பாக கட்சியின் வளர்ச்சி என்ற ஒற்றை காரணியை தாண்டி தனக்கு வேறு எந்த செயல் திட்டங்களும் இந்த நிமிடம் வரை இல்லை என தெரிவித்திருக்கிறார். சில நியாயமான கோபங்கள் மற்றும் மக்கள் நலனுக்கு எதிரான விவகாரங்களில் தன்னிடமிருந்து வெளிப்படும் கருத்துக்கள் விவாத பொருளாக மாறுவதாகவும் ஒரு கட்டத்தில் நம் இருவருக்கும் இடையே விரிசலை ஏற்படுத்தும் போக்காக மாறுவதை விரும்பவில்லை என்றும் அந்த கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். வரும் காலங்களில் சாதி ஒழிப்பு, சமூக நீதி, எளிய மக்களுக்கான அரசியல் உரிமைகள் என்ற நிலைப்பாட்டோடு மத பெரும்பான்மைவாதம், பெண்ணடிமைத்தனம், மக்களை வஞ்சிக்கும் ஊழல் ஆகியவற்றை ஒழிக்கும் அரசியல் போராட்டங்களில் தங்களோடு தொடர்ந்து பயணிக்கவே விரும்புவதாகவும் கூறியிருக்கும் ஆதவ் அர்ஜுனா, தன்னை பற்றிய தேவையற்ற விவாதங்கள் பொதுவெளியில் தொடராமல் இருக்க விசிகாவில் இருந்து முழுமையாக தன்னை விடுவித்துக் கொள்வதாகவும் கூறியிருக்கிறார். இந்த கனமான முடிவை கனத்த இதயத்துடன் காலத்தின் சூழ்நிலை கருதியே எடுத்துள்ளதாக கூறியிருக்கும் ஆதவ் அர்ஜுனா, இனிவரும் காலங்களில் ஜனநாயகம், சமத்துவம், சமநீதி என்ற அடிப்படையில் தனது அரசியல் பயணம் தொடரும் எனவும் கூறியிருக்கிறார். இதற்கிடையே சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த விசிக தலைவர் திருமாவளவன், இடைநீக்கம் செய்த அன்றே அவர் அறிக்கை வெளியிட்டது கட்சிக்கும் தலைமைக்கும் எதிராக இருந்தது என்றும் அது அவருக்கு சரியாக இருந்தாலும் கட்சியின் நடைமுறைக்கு சரியானது அல்ல என்று கூறினார். இடைநீக்கம் செய்யப்பட்ட அன்றே அவர் வெளியிட்ட அறிக்கை இடைநீக்கம் குறித்து அவர் சொன்ன கருத்து கட்சிக்கு எதிராக அல்லது தலைமைக்கு எதிராகத்தான் இருந்தது. அதாவது அந்த விளக்கம் அவருடைய பார்வையில் சரியாக இருந்தாலும் கூட ஒரு கட்சியின்
நடைமுறைக்கு ஏற்புடையதாக இல்லை. நமக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் நாம் பேசுவது சரியாக இருந்தாலும் மக்களுக்காக பேசுகிறோம் என்றாலும் கட்சியின் நடைமுறைப்படி இயங்குவதுதான் முதலில் முக்கியம். அவரை நீக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை என்ற அவர் கட்சியின் நடைமுறைக்கு உட்பட்டு இயங்க வேண்டும் என்ற சூழலை ஆதவ் அர்ஜுனா உருவாக்கிக் கொள்ளவில்லை என்றார். ஆற்றல் படைத்தவர்களாக இருந்தாலும் கூட அந்த கட்சிக்கு கட்டுப்படுவது முக்கியமானது. அந்த கட்சியின் நடைமுறைகளுக்கு இணங்க செயல்படுவது முக்கியமானது. அவருக்கு சரி என்கிற அடிப்படையில் தான் மேற்கொண்டிருக்கிறார். அவரை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்பதோ அல்லது கட்சியிலிருந்து அவர் வெளியேற வேண்டும் என்பதோ நம்முடைய நோக்கமில்லை. கட்சியின் நடைமுறைகளுக்கு கட்டுப்பட்டு அவர் இயங்க வேண்டும் என்பதுதான் அந்த இடைநீக்கம் நடவடிக்கையின் நோக்கமாகும். இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த ஆதவ் அர்ஜுனாவிடம் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளீர்களா என்ற கேள்விக்கு எதிர்கால பயணம் குறித்து பத்திரிகையாளர்களை சந்தித்து கண்டிப்பாக தெரிவிப்பேன் என்றார். மேலும் மழை வெள்ளம் நிவாரணம் தொடர்பான வேல்முருகனின் கருத்துக்களில் உடன்படுவதாக கூறிய ஆதவ் அர்ஜுனா விரைவில் வேல்முருகனையும் சங்கி என்று கூறிவிடுவார்கள் என விமர்சித்திருக்கிறார். எந்த இணைப்பு அப்படிங்கறத விட என்ன செய்யணுங்கிறது வந்து இன்னும் தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு வேல்முருகன் பேசியிருக்காரு, அவரும் பி டீம், அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு சாம்சங் தொழிலாளர்களுக்காக போறான்னா நீங்க உங்களை நக்சலைட்னு சொல்லுவாங்க. மழை வெள்ளத்தில் மக்களுக்கு சாப்பாடு கிடைக்கலன்னா உங்களை சங்கின்னு சொல்லுவாங்க. அரசியலுக்கு பிரச்சார களத்திலிருந்து ஒரு முழு நேர அரசியல்வாதியா வரும்பொழுது என் மீது ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு கண்டிப்பா என்னுடைய பயணத்துல தான் பதில் சொல்ல முடியும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.